ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் தவா கறி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி காரச்சாரமாக சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்க்கலாம் வாங்க. பீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தனி மிளகாய் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். சிக்கன் 65 மசாலா அது 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன். வெங்காயம் அதிலே போட்டுக்கோங்க. தக்காளி அதிலே போட்டுக்கோங்க. சும்மா ஒரு வெங்காயம் இருந்தால் போகிறோம், ஒரு தக்காளி இருந்தால் போகிறோம். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இது அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சு மூடிடலாம். ஒரு 6 விசில் வந்தால் போகிறோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. டிஸ்டர்பே பண்ணாமல் நல்லா சாஃப்டாக வேகும். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் நிற்கிது. இந்த மாதிரி இப்போ தவாவில் போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகட்டும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். பாருங்கள், இவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. நல்லா தண்ணி கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் தவா கறி. இப்போ நான் வந்து எண்ணெய் போடல, எண்ணெய் கூட போடல, நெய் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி இருந்தால் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நல்லா ட்ரை இருக்கணும், நம்ம சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.